நண்பர்களே, நம்மளை மட்டும் தேடி தேடி அடிக்கிறானுங்க நண்பர்களே. இனிமேல் இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஓசி நான் எடுத்து நம்ம ஃப்ரெண்டு கில்லு க்ரியேட் பண்ணுறேன். சரி 50 குட்டு கில்லு வந்து எடுத்துருவேன். அவர் பாருங்க எப்படி பண்ணுறான் நம்ம ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து அமௌண்ட் போடும்போது வந்து அசிஸ்மாக திட்டி ஓட்டான் நம்ம ஃப்ரெண்டு. அதனால் நம்ம பழி வாங்குற விதமாக இருந்தோம். சரி அந்த நேரம் கிடைக்கவே இல்லை. சரி அடிச்சுனே இருந்தோடனே 4th நம்பர் நாக் ஆகிட்டான். நாக் ஆனவனோட லூட்டை ஃபஸ்ட் நம்பர் பொறுக்க வந்தான். அந்த படுபாவியை க்ளோவால் உடச்சி நம்ம ரிவெஞ்சு கொடுத்தாச்சு. தலைவன் அப்புறம் ஹெல்ப்னு கத்தின்னு இருப்பான். தலைவன் நாக் ஆகிட்டானா இப்போ பாருங்கள், ஹெல்ப்னு கத்தினே இருந்தான். அப்புறம் நான் ஒரு நாக்கு அடிச்சுட்டு சரி ஹீல் பண்ணலான்னு ஒரு தைரியத்தில் போனேன். பார்த்தா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்மக்கிட்ட க்ளோவால் இல்லைன்னு. அப்புறம் ரிட்டன் ஓடிட்டேன். ஓடினோடனே நான் ஒருத்தன் ஓடுனுங்கிறான். அவனை போய் போடலான்னு போனேன். அவன் என்ன போட்டான். இன்னும் தப்பாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. அப்புறம் தேர்ட் வந்து தேர்ட் ரவுண்ட் தான் இது. தேர்ட் ரவுண்டில் வந்து க்ளோவால் உடச்சுனே இருக்கேன். தலைவனுங்க க்ளோவால் போட்டுனே இருக்கானுங்க. நானும் க்ளோவால் உடச்சி லாஸ்ட்டில் கில்லு எடுத்துட்டேன், 2 கில்லு. அவ்வளோதான், ஜாலியாகிட்டேன் நான். அப்புறம் நண்பர்களே, அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன புண்டைக்கு நான் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, மூடிக்கிட்டு பண்ணுங்கடா புண்டைங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன்.